கமெண்ட் ரியாக்ஷனோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ் தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதில் இந்த தடவை 2 பேரோட கமெண்ட்டுகள் வந்து வாசிக்கப்பட போகுது. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கமெண்ட், இவங்க 2 பேரோட கமெண்ட் தான் இன்னைக்கு கமெண்ட் ரியாக்ஷன் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிகிட்டு இருக்கேன். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது யாரோட வீடியோ, யாரோட கமெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷாலி MJ3B. ஸோ இவங்களோட கமெண்ட் தான் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறோம். அக்கா, நான் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போனேன். குடிய கிடைக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்னை ட்ரிங்க் பண்ண வச்சுட்டாங்க. இல்லை வேண்டாம்னு சொன்னேன். நாளைக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குது சொன்னேன். 2 வாட்டி ஃப்ரெண்ட்ஸோட பேச்சுலர் பார்ட்டியில் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை விடலை. நானும் அவங்களும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவோம். ட்ரிங்க் பண்ணிவிட்டு பைக்கில் போகும்போது போலீஸ் ரோடில் நின்று செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு லேடி போலீஸ் வந்து செக் பண்ணாங்க. மாட்டிக்கிட்டேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. என்ன மாதிரி 2 பேரும் என்னோட வந்தாங்க. 3 பேரும் சிட் பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டர் மேம் வந்ததும் இன்ஸ்பெக்டர் மேம் 3 லத்தி எடுத்து லாக்அப்குள்ளே இருந்தாங்க. எனக்கு முன்னாடி உட்காந்து இருந்தாங்க. லாக்அப்ல கூப்பிட்டு அந்த பொண்ணு காட்டுற சட்டம் மட்டும்தான் கேட்டுச்சு. வெளியில வரும்போது பட்டெக்ஸ் தேய்ச்சிட்டே வந்தாங்க. என்னை கூப்பிட்டு 2 லேடி கான்ஸ்டபிள் கையை பிடிக்க சொல்லி என்னை பட்டெக்ஸ்லேயே 25 அடி அடித்தாங்க. அவங்க அடித்த ஒவ்வொரு அடியும் என் பட்டெக்ஸ் வந்து எரியும். அந்த பட்டெக்ஸை ரப் பண்ண முடியாமல் என்னை 2 லேடி கான்ஸ்டபிள் கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு அடிக்கும் போது இன்ஸ்பெக்டர் மேம் இனிமேல் ட்ரிங்க் பண்ணி ட்ரைவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அடித்தாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பேரை பார்த்தா பொண்ணு மாதிரி இருக்குது, ஆனால் சொல்கிறது பையன் மாதிரி இருக்குது. நீங்கள் பொண்ணா பையன் அப்படின்ற எனக்கு பேர்த்த டவுட் இருக்குது. ஆனால் வந்து ட்ரிங்க் பண்ணி மாட்டி அடிலாம் வாங்குவாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. ஆக்சுவலி ட்ரிங்க் பண்ணி மாட்டிக்கிட்டு அப்படின்னா ஃபைன் போடுவாங்க, மார்னிங் வரையும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்க வைப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு தெரியும். அதுக்கு மேலேயும் இருக்கா அப்படின்றது தெரியல. நீங்கள் ரொம்ப அடி வாங்கியிருக்கீங்க போல, பாவம். அடுத்தது வந்து நசீஃப் முகமது. இவரோட கமெண்ட் நம்ம படிக்க போகிறோம். இது ரொம்ப சின்ன கமெண்ட், ஐ லைக் இட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐ எம் ஃப்ரம் கேரளா. வணக்கம். மை அண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம் கோச்சிங் சென்டரில் வாங்கின பனிஷ்மெண்ட் தான். வீக்கெண்டில் எக்ஸாம் நடக்கும். ரிசல்ட்டு 100க்கு 80 பிலோ மார்க் எடுத்தால் சுடிதார் டாப் மேலே தூக்க சொல்லி 10 பேக் கேனிங் பனிஷ்மெண்ட் வாங்குவேன். ஹெவி பெயின். சாரி வியர் பண்ணி இருந்தால் ரூமில் சாரி ரிமூவ் பண்ண சொல்லி இன்ஸ்கர்ட்டை டைட்டாக பிடிக்க சொல்லி பேக் கேனிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து சரியா வலிக்கும். ஆனால் இவங்க சாரியெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு பேக் கேனிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் எதுக்கு பண்ணும்? சாரியை என்ன இருந்தாலும் ரிமூவ் பண்ண சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து ராங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கோச்சிங் சென்டரில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த 2 கமெண்ட் ரியாக்ஷன் தான். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா. பாய்.